மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரிக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேர்த்தோட பாண்டிங் இந்த அளவுக்கு டீப் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை இந்த வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலா கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எண்டு கொடுத்து விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு வெண்ணிலா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அப்செட் ஆகிட்டு வெண்ணிலாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு விஜய் பேசுகிறாரு, விஜய் மீறி நம்ம எப்படி தான் கல்யாணம் பண்ண முடியும்? விஜய் காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவள் தான் என்னோட உயிர் அப்படின்றாரே. இதுக்கு மேலே இவர் கூட நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்க முடியுமான்றது எனக்கு புரியல. ஆனால் இப்போ என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் இருக்குது. அடுத்தது நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ராகினியை உடனே போய் பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினி கூடவே இருப்பாங்க. உடனே ராகினி கிட்ட சொல்லுவாங்க, ராகினி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். முதல்ல விஜய் என்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கணும். என் மேலே உயிருக்கு உயிராக இருந்தார், நான் தான் எல்லாமேன்னு சொன்னார். இந்த ஊரே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு என்னை லவ் பண்ணார், என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தார். பட் இவர் இப்படி தலைகீழாக மாறி நிற்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் விஜய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? அவருக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்கலையே. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் பேசாமல் எங்கள் மாமா கூடயே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்ல உடனே ராகினியும் பசுபதியும் 2 பேரும் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட என்னம்மா நீ, விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறான்னா அதுக்கு காரணமே அந்த காவேரி குடும்பம் தான். விஜய் நல்லா கவுத்தி வச்சுருக்காங்க. நல்லா மயக்கம் போடு, சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் எல்லாம் மயக்கி வச்சு பண்ணுறது எல்லாம் தான் இதெல்லாம். ஆனால் விஜய்க்கு உண்மையில தான் அன்பு இருந்துச்சு. எத்தனை வருஷம் விஜய் வெண்ணிலா வேணும்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா? நீ நம்பலைன்னா அஜய் கிட்ட வேணும்னாலும் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க வெண்ணிலா, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். அவ்வளோ வருஷம் அண்ணா உங்களை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்து ஆஃபீஸ் கூட போகாமல் சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் பல வருஷம் வெண்ணிலான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தார். இப்போ தான் நீங்கள் வரக்கு கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் அந்த காவேரின்ற ஒருத்தி அவர் லைஃப்லேயே வந்தார். ஏன் தான் வந்தாலோ தெரியல. பட் காவேரி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அவள் சொத்துக்காக மட்டும்தான் அண்ணாவை லவ் பண்ணுற மாதிரியும் அண்ணா மேலே அன்பாக இருக்க மாதிரியும் காமிச்சிட்ருக்கா. அவள் சரியான திமிர் பிடிச்சவ. அவளும் சரி அவள் குடும்பமும் சரி ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உயிருக்கு உயிராக இருந்த என் அம்மா அப்பாவையே அந்த விஜய் வேண்டான்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் அனுப்பிட்டான். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவேரி தான். அவளை கம்ப்ளீட்டாக விஜய் லைஃப்லேருந்து நம்ம ஒதுக்கிட்டோம்னா விஜய் நீங்கள் மட்டும்தான் வேணும்னு சொல்லுவார். சத்தியமாக இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண உடனே வெண்ணிலாவும் திரும்பி ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம்மா, என் விஜய் என்னை எவ்வளோ லவ் பண்ணார்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாமல் விஜய்னால் இருக்கவே முடியாது. பட் காவேரி டைம் பீயிங்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சுல, காசு தான் வாங்கிட்டால, அவள் போகாமல் ஏன் இன்னும் விஜய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளை நான் உண்டில்லன்னு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதி சொல்லுவார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோமா, அதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகிக்கிற? காவேரி உன் கல்யாணத்துலேயும் சரி உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி உங்களை 2 பேர்த்துக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையில் அவள் நிறையா கெடுதல் பண்ணியிருக்கா. கொடைக்கானலேருந்து என்னை நிறையா ஏமாத்திருக்கா, காசு விஷயத்தில் சொத்து விஷயத்துலலாம். அதனால் அதுக்கு பதிலடியாக நான் இதை பண்ணியே தான் ஆகணும். உனக்காக பண்ணுறனோ இல்லையோ அதுக்கு நான் பதில் கொடுக்குறக்காகவாது காவேரிக்கு இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும். காவேரி உன் கல்யாணத்தில் எந்த விதமான இடையூறும் பண்ணாமல் டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் தடுக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி சொல்லுவாங்க, ஆமாம் வெண்ணிலா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை மட்டும், நீங்கள் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதை மட்டும் யோசிங்க. நீங்களும் விஜயும் ஹாப்பியாக இருக்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸோடு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு குணமாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சே ஆகணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு விஜய் கல்யாணம் பண்ணி வைப்போம், இது ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி ராகினியும் விட்டு போட உடனே வெண்ணிலாக்கு திரும்பி மனசு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் எப்படி இருக்கீங்க, விஜய் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகேவா? நானும் கேள்விப்பட்டேன் அந்த பசுபதி அன்பு எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக நிறையா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே. வெண்ணிலாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நிவின், இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வெண்ணிலா தான் ஸ்டூபிட் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானா, பட் இவங்கெல்லாம் ஏன் அவ கூட சேர்ந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, என்ன தெரியலன்றீங்க? அந்த பசுபதிக்கும் சரி அன்புக்கும் சரி உங்கள் மேலேயும் காவேரி மேலேயும் இருக்க கோபமும் பழிவாங்கணுன்ற எண்ணமும் தான் இருக்குது. ஸோ அதுக்காக எவ்வளோ ரிஸ்க்கு எவ்வளோ கீழ்த்தரமாக வேணும்னாலும் அவங்க இறங்குவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இதை ஹேண்டில் பண்ணுங்கள். பசுபதி ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஆள். அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். உங்களை பழி வாங்கறதுக்கு உங்களையும் வெண்ணிலாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக எந்த லெவலுக்கு வேணும்னாலும் இறங்குவான். உங்களுக்கே தெரியும்ல, ஆல்ரெடி என்னை கடத்தி வச்சு காவேரியை கடத்தி வச்சு எவ்வளோலாம் கேம் பிளே பண்ணால் கொடைக்கானலில் இருக்கும்போது. அதே மாதிரி இப்போ கூட திருட்டுத்தனம் பண்ணாலும் பண்ணுவான். எதுக்கும் நீங்கள் காவேரியை சேஃபாக கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். எல்லாருமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் வீட்டில் இருக்கவங்கள. ஏன்னா வீட்டில் இருக்கவங்கள ஏதாவது கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி கூட உங்களை எங்கே வேணுனாலும் அவன் வர வைப்பான். அந்த மாதிரி ஒரு கேவலமான குணம் கொண்ட வந்து அவனை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் விஜய். எந்த ஹெல்ப்னாலும் நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த ஹெல்ப் வேணுனாலும் எனக்கு கூப்பிடுங்க. இல்லைனா நான் அவங்க கூடயே வேணுனாலும் வந்து இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் தனியாலாம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நிவின் விஜய் கிட்ட சொல்ல, இதுவே போதும் நிவின், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் எல்லாமே எனக்கு வந்துட்டு எதிராக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்காக தப்பாக யோசிக்கிற மாதிரியும் என்னை வந்துட்டு ஒரு விரோதி மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிட்டு வருது. ஏன் காவேரியே வந்துட்டு என்னை வெறுத்திருந்தா இப்போ தான் காவேரியே வந்து நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. திருப்பி இந்த வெண்ணிலா பண்ண பிரச்சனைனால தான் அவங்க அம்மா டிவோர்ஸ் கொடு அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் டைம் பீங்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரோட மனசையும் கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்குது. பசுபதி அந்த அன்பு தானே, அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன மீறி எனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இதெல்லாம் ஸ்டூப்பிடாக இல்லையா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, கரெக்டு தான் விஜய், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை தான். உங்களோட லவ்வை பற்றியும் காவேரியோட லவ்வை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் நம்மளையும் மீறி நம்ம சிச்சுவேஷனையும் மீறி அவங்க ஏதாவது இல்லீகலாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்யூ ஸோ மச் நிவின், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். எப்போவுமே வந்துட்டு நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு யாரும் நமக்கு எதிராக எது பண்ணாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை வச்சுருவாங்க. உடனே விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுவார். காவேரி, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. எப்பவும் போல் வந்துட்டு காமெடியாக பேசுகிறது இல்லை ஆர்வ கோளாறில் ஏதாவது பண்ணுறதுன்னு வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன திடீர்னு சீரியஸ் மோடில் பேசுகிறீங்க? சொல்லுங்கள் விஜய், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் எப்போ விஜய் கல்யாணம்? நான் கல்யாணத்துக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்கே மட்டும் உன்னை பார்த்தேன், அவ்வளோதான், ஊக்கி அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ, என்னை எதுவும் திட்ட மாட்டீங்க, எதுவும் வந்துட்டு பேசாமல் அன்பாக பார்த்துருக்கீங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுனீங்க, இப்போ என்ன ஓங்கி அரைஞ்சிருவேன்றீங்க, உங்களுக்கு என்ன கொழுப்பா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, சாரி காவேரி, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், சாரி காவேரி, நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத முதல்ல கேளுடி. நீ எதுவுமே கேட்காம ஏதோ ஆர்வக்கோளாறில் பேசிக்கிட்டு இருக்காத. நான் வந்துட்டு சொல்கிறத கேளு. இப்போ தான் நிவினும் என்கிட்ட பேசினார். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக வந்துட்டு என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. வெண்ணிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காமெடி பேசுங்க, அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ உன்னை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்காரணத்து கொண்டும் நீ வெளியில் வந்துடாத. நீயும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் சரி, ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோ, அலர்ட்டாக இருங்க. நிவின் சொன்ன மாதிரி பசுபதியும் சரி, அந்த அஜயும் சரி, எந்த லெவலுக்கு வேணும்னாலும் இறங்குவானுங்க. இறங்கி வேறு ஏதாவது இல்லீகலாக வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டில் போய் நம்மளை பேக்மெயில் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீ சேஃபாக இருக்கா காவேரி, உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவேன். நம்ம பாப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ, நீ சேஃபாக இரு, நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பாப்பாவை சேஃபாக பார்த்துக்கிறதெல்லாம் என்னோட கடமை, என்னோட பொறுப்பு, அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம். பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க விஜய். நீங்கள் தனியாக போகாதீங்க, எதுக்கும் யாரையாவது கூட கூட்டிகிட்டு போங்க. எக்காரணத்து கொண்டு தனியாக போய் எதுலேயும் சிக்கிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லாரும் இப்போ ஒட்டுக்காக இருக்காங்க, பட் உங்கள் பக்கத்தில் கூட என்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் இப்போ என்ன காவேரி பண்ணிட போகிற? எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிவிட்டு உன்னோட ஹஸ்பண்டாக தனியாக நான் உங்ககிட்ட மட்டும் வரேன். நான் நம்ம குழந்தைன்னு மட்டும் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கெட்ட நேரம் எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் நம்மளோட லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அப்புறம் விஜய் யோசிப்பார், இந்த வெண்ணிலா இந்த அளவுக்கு சீப்பாக காவேரி பேசுகிறான்னா அவளுக்கு சரியான பதிலடியாக நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னமும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன், கோவிலுக்கு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, பேசாமல் காவேரியை கூட்டிகிட்டு கோயிலுக்கே போயிடுவோமா? காவேரி அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் காவேரி எனக்கு எவ்வளோ முக்கியமானவ, காவேரி என்னோட பொண்டாட்டி, அவளை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வரும். வெண்ணிலா முன்னாடியே காவேரி கழுத்தில் தாலி கட்டிடலாமா? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இல்லை, அதில் ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. கான்ட்ராக்டில் தான் மேரேஜ் பண்ணோன்னு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கோயிலில்
நாங்கள் 2 பேரும் நல்ல அன்பான புரிதலில் இருக்கும்போது இந்த மாதிரி விட்ட ஒரு மிஸ்ஸிங்கான மூமெண்ட்டை வந்து இப்போ திரும்பி ரீக்ரியேட் பண்ணால் நல்லா தானே இருக்கும். காவேரி காலத்தில் என்னோடய முழு அன்போடு நான் வந்துட்டு தாலி கட்டினா அந்த ஃபீலே வேறு மாதிரி தானே இருக்கும். பேசாமல் வெண்ணிலா முன்னாடியே அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிட்டோம்னா அவளுக்கு சரியான பல்பாக இருக்கும். இதுக்கு மேலே என் காவேரியை பற்றி அவள் கேவலமாக பேச மாட்டாள். பேசாமல் நம்ம அப்படியே பண்ணிடலாம். எல்லாரும் என்னை மீறி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்துடலாம். காவேரி மேலேயும் சரி, என் மேலேயும் சரி, என் குழந்தை மேலேயும் சரி, யாராவது கை வச்சிடறாங்களான்னு நானும் பார்த்துட்றேன். இவங்களை கண்டு நான் எதுக்கு பயப்படணும்? எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. பட் வெண்ணிலா ஒரு பக்கம் வந்துட்டு பசுபதி அஜய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே ஃபுல் மேக்கப்போடு கோயிலில் நின்றுட்டுருப்பாங்க.